இந்த காலத்துல இப்படி ஒரு அண்ணன் தங்கச்சியா? பாசம் மலர் படம் சிவாஜி கணேசன் சாவித்திரிய அப்படியே கண்ணு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கு. அண்ணன் தங்கை பாசத்தை பார்த்து கண்ணீர் விட்டு கதறிய கிராம மக்கள். 1000 யானை பலம் இருந்தாலும் ஒரு அண்ணனுக்கு ஈடாகாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இன்னைக்கு பெரும்பாலும் கூட்டு குடும்பம் உடைஞ்சு உறவுகள் எல்லாம் பிரிஞ்சு தனித்தனியா வாழ்றாங்க. அப்படிப்பட்ட இந்த காலத்துல கூட திருவாரூர் அதங்குடி கிராமத்தை சேர்ந்த அண்ணன் தங்கை பாசம் நம்மளை ஆச்சரியப்படுத்தியிருக்கு. திருவாரூர் அதங்குடி கிராமத்தை சேர்ந்தவர் பிரபு. சின்ன வயசுல இருந்து இந்திய ராணுவத்துல சேரணும்னு ரொம்ப ஆசை. இளங்கலை பட்டப்படிப்பு முடிச்சுட்டு 2004ஆம் வருஷம் இந்திய ராணுவத்துல பிரபு சேர்த்துட்டாரு. தொடர்ந்து படிப்படியா ப்ரமோஷன் வாங்கி கடைசியா ஹவில்தாரா பணியாற்றினாரு. 27 வருடங்களா நம்ம இந்திய ராணுவத்துல வேலை பார்த்துட்டு இப்போ ரிட்டையர்ட் ஆகி சொந்த ஊருக்கு வந்திருக்காரு பிரபு. அவரை வரவேற்க அவரது குடும்பம் மற்றும் ஊர் மக்கள் ஊர் எல்லையில திரண்டுட்டாங்க. பட்டாசு வெடிச்சு பேண்டு வாத்தியம் முழங்க அசத்தல் வரவேற்பு கொடுத்தாங்க. பிரபுவோட மனைவி ஜெயபாரதி கணவருக்கு பூங்கொத்து கொடுத்து மகிழ்ச்சியை பகிர்ந்துகிட்டாங்க. தொடர்ந்து பிரபுவோட தங்கச்சி பிரபாவதி அண்ணனை வரவேற்க வந்தாங்க. உணர்ச்சி வசப்பட்டு பிரபுவை கட்டி பிடிச்சி முத்தமிட்டு ஏங்கி ஏங்கி அழுது அன்பை வெளிப்படுத்தினாங்க. இந்த காலத்துல இப்படி ஒரு அண்ணன் தங்கச்சி பாசமானு சுத்தி இருந்த கிராம மக்கள் கண் கலங்கிட்டாங்க. அதை தொடர்ந்து குதிரை சேரியட்ல பிரபுவை ஊர்வலமா கூட்டிட்டு போய் வீட்டுல பொன்னாடை போர்த்தி மாலை அணிவிச்சு வரவேற்பு கொடுக்கப்பட்டுச்சு. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான நிகழ்வு நடந்துச்சு. அதே கிராமத்தை சேர்ந்தவர் வீரசேகரன், பிரபுவோட பாலிய நண்பர். வீரசேகரனும் இந்திய ராணுவத்துல பணிபுரிந்து போன மாசம் ரிட்டையர்ட் ஆனாரு. தற்போது நாட்டுக்கு சேவை செஞ்சு வீடு திரும்புற நண்பனை வரவேற்க வீரசேகரன் மிலிட்ரி யூனிஃபார்ம்ல கலந்துகிட்டு பிரபுவுக்கு வாழ்த்து தெரிவிச்சு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாரு.